ஹாய். வாங்க தம்பி. என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம்டா. இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உண்மை கதையை பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். நியூசிலாந்துல 2 தீவுகளை இணைக்கக்கூடிய ஒரு பகுதி இருந்துச்சு. அது ரொம்ப குறுகலாகவும் அந்த கடல்ல நிறைய பாறைகளும் நீர்ச்சுழல்களும் அதிகமா இருந்தது. அதனால அங்க போற பல கப்பல்கள் விபத்துக்குள்ளாகி அந்த பாறைகள்ல மோதி நீர்ச்சுழல்ல மாட்டி நிறைய விபத்துக்குள்ளானது. அப்படி இருக்கும்போது 1888ல ஒரு கப்பல் அங்க வருது. அப்ப அந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த கப்பல் முன்னாடி ஒரு டால்பின் குதிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த கப்பலை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே இந்த டால்பினை வேட்டையாடிடலாம் சொல்லிட்டு எல்லாருமே துப்பாக்கி எடுத்துட்டு அதை நோக்கி குறி வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கப்பலோட கேப்டனோட ஒய்ஃப் அந்த டால்பினை யாரும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த டால்பின் குதிச்சுக்கிட்டே இருந்தது. அவங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சது. இந்த டால்பின் பின்னாடி போவோமா அப்படின்னு சொல்லி இந்த டால்பின் பின்னாடி போவோம், அப்போ பாறைகள் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் அந்த டால்பின் பின்னாடி போக ஆரம்பிச்சாரு. அந்த டால்பின் அந்த 2 தீவுகளை இணைக்கக்கூடிய அந்த பகுதியை இவங்களுக்கு எந்த ஒரு விபத்துமே நேராம சரியா கூட்டு போய் அந்த பகுதிக்கு விட்டுச்சு. அப்ப இருந்து அந்த டால்பின் அங்க வர்ற எல்லா கப்பல்களுக்குமே ஒரு வழிகாட்டியா இருந்தது. ஒவ்வொரு சில கப்பல்கள் அங்க வந்து இந்த டால்பினுக்காக காத்துட்டு இருக்கவும் செஞ்சுச்சு, வழி காட்டுறதுக்காக. இப்படி பல வருடங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு முறை எஸ்எஸ் பென் அப்படின்ற ஒரு கப்பல் வந்துச்சு. அதே மாதிரி அந்த டால்பின் முன்னாடி வந்து நினைச்சு, ஆனா அதுல இருந்த ஒரு மாலுமி ஒரு துப்பாக்கியை வச்சுட்டு அந்த டால்பினை சுட்டுட்டாங்க. அந்த டால்பின் அதிர்ஷ்டவசமா அதுல இருந்து உயிர் தப்பிச்சிச்சு. அந்த டால்பினை சுட்டதுனால அங்க இருக்கிற கவர்மெண்ட் ரொம்ப கொந்தளிச்சு இந்த டால்பினை காப்பாத்துற இந்த ஒரே ஒரு டால்பினை காப்பாத்துறதுக்காக நாடாளுமன்றத்துல ஒரு சட்டமே இயற்றினாங்க. மறுபடியும் அந்த டால்பின் மற்ற கப்பல்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சு. ஆனா இந்த எஸ்எஸ் பென் அப்படின்ற ஒரு கப்பலை தவிர மற்ற எல்லா கப்பல்களுக்கும் இந்த டால்பின் வழிகாட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்படி போய்கிட்டு இருந்த இந்த காலகட்டத்துல எஸ்எஸ் பென் அப்படின்ற கப்பல் இந்த டால்பின் வழிகாட்டாதனால பாறையில சிக்கி விபத்துக்குள்ளாகி அதுல இருந்த எல்லா பேருமே இறந்து போயிட்டாங்க. இப்படி இந்த டால்பின் 24 வருடங்கள் கப்பல்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் இந்த டால்பின் திடீர்னு மாயமாயிடுச்சு. இந்த டால்பினுக்கு ஏதாவது திமிங்கலங்கள் வந்து இதை சாப்பிட்டுருக்கலாம்னு சொல்லியும் இல்ல வயது முதிர்ந்து இறந்திருக்கலாம் சொல்லியும் நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு. ஆனா அந்த டால்பினுக்கு அடுத்து என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே கைஸ், அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். கதை போமா கதை போமா கதை போமா.